ஃபீல் குட் மூவி தான். இது ஃபேன்ஸ் பார்க்கலாம், பட் ஃபேன்ஸோட ஃபேமிலிக்கான படமாக இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு தமிழ் சினிமாவில் நல்லா ஃபீல் குட் மூவி வந்திருக்கு. இந்த கஜினியை ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி அசினுக்கு பதிலாக ஒரு 2Kலேருந்து எடுத்து போட்டிருக்காங்க போல. ஃபேன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நல்லா கப்புள்ஸ் வாங்க, நல்லா இருக்கு. அதாவது வாரிசை கம்பேர் பண்ணுறப்ப இது எவ்வளோ நல்லா இருக்கும். ஏன்னா தமிழ் சினிமாவில் பல நாளாக போட்டு அடி வெட்டு குத்து ரத்தம் தெரிக்கிறதுன்னு போட்டு பாடா படுத்தி நம்மளை வெளியே வர்றப்பே இன்னும் நம்ம யாரடா என்னடா பண்ணுவோன்ற மாதிரி வர வச்சாங்க. இது அப்படிலாம் இல்லை இந்த படம். ஃபஸ்ட்டு கருப்பு சூர்யா சார் அன்பான ஃபேன்ஸுக்காண்டி பண்ணாங்க, இது அன்பான ஃபேமிலிக்காண்டி இந்த படம் பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருக்குங்க. ஃபேமிலி என்டர்டெய்னர். ஃபேமிலி சூர்யா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். கருப்பும் வேற ஜோனர், இது வேற ஜோனர். ஆக்சுவலி டோட்டலாக இது ஃபேமிலி ஆடியன்ஸுக்காக, ஃபேன்ஸுக்காக இல்லை. ஃப்ராங்க்லி சொல்ல போனால் ஃபேன்ஸான மூவி இல்லை. மஞ்சு நல்லா பண்ணியிருக்காங்க, அந்த பொண்ணு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபீல் குட் மூவி தான். நல்லா லாஜிக்காக இருக்கும். அதான் ஏஜ் கேப் அந்த கான்செப்ட் தான். மற்றபடி சூப்பர். மூவி இஸ் நைஸ், நல்லா இருக்கு. ஒரு ஃபேமிலி ட்ராமா. இது வந்து ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியாக இருக்கு. சரோகசி பற்றின ஒரு கான்செப்ட் பாருங்க. சூர்யா மாஸ் பண்ணிட்டாரு, நல்ல ஆக்டிங். இது ஃபேமிலி ட்ராமானால ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படமாக இருக்குது. இது ஃபேன்ஸ் பார்க்கலாம், பட் ஃபேன்ஸோட ஃபேமிலிக்கான படமாக இருக்குது. ஃபேமிலி குட் மூவி, ஃபேன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருக்கு. ஃபேமிலிலாம் பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு, நல்ல ஃபீல் குட் மூவி. ஃபேமிலியாக வரலாம், நல்லா கப்புள்ஸ் வாங்க, நல்லா இருக்கு. எப்படிலாம் நம்ம ரிலேஷன்ஷிப் பாண்டிங் எப்படி பில்ட் பண்ணலாம், ஃபேமிலி எப்படிலாம் பிரிஞ்சு இல்லாமல் எப்படி சேர்ந்துருக்கணும் ஃபேமிலி, அந்த மாதிரி தான். படம் செம்மையாக இருக்குது, ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம் நாங்கள். எல்லோரும் வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். 2006 கஜினி அந்த மாதிரி இருந்த டயத்தில் 20 வருஷம் கழித்து அன்னை வந்து ஒரு லவ் ஃபிலிம் கொடுத்து நல்லா வந்திருக்கு படம். நல்லா தானே இருக்குது. இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு, அப்படி போகுது அப்படின்னு. அதுக்கடுத்து போக போக கொஞ்சம் எமோஷ்னல் எல்லாமே நல்லா கொடுத்துருந்தாங்க. சூர்யா சார் ஆக்டிங்கு சொல்ல தேவையே இல்லை. ஒரு கெரியிங் சீனு, ஒரு எமோஷ்னலு, இந்த ஒரு சீன் வரும், அதெல்லாம் நல்லா நடித்தார். ஆக்ஷனு எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதான் சொல்லுவாங்கள்ல, ஏஜ் டிஃப்ரெண்ட்டு அதெல்லாம் பார்க்காம ஒரு பிள்ளை வந்து நல்லா கொடுக்குதுன்னு. அவங்க ஆக்டிங் சொல்ல தேவையில்லை, நல்லா தான் கொடுத்துருந்தாங்க. எல்லா படத்துலையும் நல்லா கொடுத்தாங்க. ஆமாம், இந்த படத்தில் அவங்க காமெடியும் நடிச்சிருந்தாங்க, எமோஷனும் நல்லா இருந்துச்சு, டைலாக் நல்லா இருந்துச்சு, எல்லாமே ஃப்ரேம் எல்லாமே டான்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம், ரசிகர் பார்க்கலாம், பெண்கள் பார்க்கலாம். அதாவது வாரிசை கம்பேர் பண்ணுறப்ப இது எவ்வளோ நல்லாயிருக்கும். ஏமாற்றம்லாம் கிடையாது, அதோட நல்லாவே இருக்குது. நீங்கள் எதுவும் கம்பேர்லாம் பண்ண நம்ம படத்தை நல்லா இருக்குது. படம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த படத்தோடலாம் ஜேர்னலோட கம்பேர் பண்ண வேணாம். ஏன்னா ஃபேமிலி சப்ஜெக்ட். உங்களுக்கு ஃபைட் சீக்வன்ஸ் அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு ஃபைட்டும் செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃபைட்டும் தான் இருக்கும், ரொம்பலாம் இருக்காது. ஸோ அதனால் ஃபுல்லாக ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த படம் ரொம்ப கனெக்ட் ஆகும். ஜாலியாக இருந்துச்சு படம். எப்படி நம்ம இந்த சன் டிவி அந்த மாதிரிலாம் உட்காந்து படம் பார்ப்போம்ல, அந்த ஒரு ஃபீல் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இவங்களோட காம்போ வந்து ஒரு மாதிரி நல்லா செட் ஆச்சு. ஒரு மாதிரி லேகே இல்லை பிரதர். அவங்க அங்கங்கே வச்சுருக்க காமெடியும் அதுவும் வந்து நல்லா சிங்க் ஆகி ஒரு மாதிரி என்கேஜிங்காக போச்சு படம். இந்த கருப்பு நமக்கு வந்து பெரிய சக்ஸஸ் ஆனதுனால அந்த ஹிண்ட் அங்கங்கே வச்சு ஒரு மாதிரி அதுவும் ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. அதுலேயும் தேட்டரில் வந்து அவங்க தனியாக ஒரு கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணுறாங்களா, அது ஒரு மாதிரி சூப்பராக கனெக்ட் ஆகி படம் சூப்பராக இருக்கும். செம்மையாக இருந்துச்சு பிரதர். அது ரொம்ப என்ஜாயபுளாக இருந்துச்சு. பட் என்ன ஒரே சக்ஸஸாக போனதுனால கருப்பு வச்சே எல்லாருமே அப்படி ஒரே ஃபீல் இதாக போயிட்டுருக்கா. அவங்க அங்கே காமிக்கிற அந்த மாஸ் சீன்ஸ் அதெல்லாம் நல்லா இருக்குது. பட் எனக்கு எப்படி பார்க்கறதுக்குன்னா, விஜய் நான் நடித்த வாரிசு படத்தோட கனெக்ட் ஆன மாதிரி. ஏன்னா அப்படி ஒரு எலகண்ட்டான ஒரு ஃபீல், ஒரு ராயலான இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு லவ் இருந்தால் எப்படி இருக்கும், பியூட்டிஃபுல்லாக கொண்டு போயிருந்தாங்க. பட் ஒன்றும் டிஸ்டர்பன்ட் எதுவும் இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் சூர்யா சாருக்கு ஃபேன், அவரோட மனசுக்கு அவரோட கேரக்டருக்கு ஃபஸ்ட்டு ஃபேனு. அப்புறம் தான் அதை பிரதிபலிக்கிற மாதிரி இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சீன் இருந்துச்சு, அந்த அறக்கட்டளையை எடுத்து சொல்கிற மாதிரி. ஏன்னா நிறைய டாக்டர்ஸை உருவாக்கியிருக்காரு, ஒரு ஆக்டராக ஒரு டாக்டர்ஸை உருவாக்கியிருக்காரு. இது சொல்கிறதுக்கே ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். அதனால் அவர் மனசுக்காண்டி நம்ம அப்போ ஒரு ஃபஸ்ட்டே படித்தோம். எந்த இது என் ஃபேமிலியோட எப்போயுமே வந்துடுறது. இன்றைக்கி அம்மாவோட வந்திருக்கோம். அப்போது படம் என்ன சொல்லுதுன்னா ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் தான். அதாவது ஃபேமிலியில் எப்படி ஒருத்தர் தொழில்னு போவாங்களே, இந்த வாரிசு அந்த மாதிரி தான். அந்த அளவுக்கு டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரியெல்லாம் இல்லை, சீன்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. அப்போது வெங்கட் அட்லூரி ஒரு புதுசான ஒரு ஜேனர் எடுத்திருக்காப்புல ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஃபஸ்ட்டு கருப்பு சூர்யா சார் அன்பான ஃபேன்ஸுக்காண்டி பண்ணாங்க, இது அன்பான ஃபேமிலிக்காண்டி இந்த படம் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோடு வந்து நம்மளோட ஃபேமிலியோட விட்டு போன நினைவுகள், அம்மா கிட்ட பேசணும், அதில் அம்மா சென்டிமெண்ட்டு நிறைய இது வச்சுருக்காப்புல. அதெல்லாம் வேலைன்னு போன ஒரு தொழிலதிபரோட குடும்பத்தை அவர் திரும்பி பார்த்தாரா, இல்லை அவங்களுக்குள்ளே நடக்கிற
ரிலேஷன்ஷிப்பு பைண்டிங் எல்லாம் எப்படி இருக்குது, அதுக்கு இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிற ஒருத்தருக்குள்ளே எக்ஸ்ட்ரோவர்ட்டாக ஒரு கேர்ள் வந்து அந்த குடும்பத்தையே மாற்றினா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அது அசின் கேரக்டரோட இதுவாக இருந்துச்சு. நம்மளாம் 90s இந்த கஜினி படத்துலேருந்து ஆரம்பித்தார். ஆனால் இந்த மம்தாவும் ஒரு சூர்யா சார் வர கெமிஸ்ட்ரி அந்த இது கொஞ்சம் நினைவுபடுத்துது. இந்த கஜினியை ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி தான் அசின் பதிலாக ஒரு 2Kலேருந்து எடுத்து போட்டிருக்காங்க போல். 90 கிட்ஸ்க்கும் 2K கிட்ஸ்க்கும் நடக்கிற ஒரு பாலமாக அந்த படம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 20 வயசு டிஃப்ரெண்ட் இருக்குது, எப்படியும் கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படி. நம்மளும் உட்காந்து பார்க்குறோம் இதில் கிளைமேக்ஸில் என்ன சொல்லுவாங்க, கல்யாணம் ஆயிருமா அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸ் இருந்துச்சு. ஆனால் கிளைமேக்ஸ் என்னென்னா நம்ம இந்தியாவை தாண்டி ஒரு அமெரிக்கன் லிவிங் டுகெதர் அந்த மாதிரி கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் 90 கிட்ஸாக நம்ம பார்த்தோம்னா சூரியவம்சம் ரெஃபரன்ஸ் மாதிரிலாம் வருது. ஏன்னா அதில் தேவயானி கலெக்டர் ஆகுற, இதில் அமிதாப் பச்சன் டாக்டர் ஆகுற மாதிரி சீன்லாம் வருது. ஒரு நல்ல ஒரு ஜென்யூனான ஒரு படம் தான். ஏன்னா எந்த ஆபாச காட்சியும் இல்லாத ஒரு நல்ல ஒரு குடும்பத்துக்கு குழந்தைங்களோட வந்து பார்த்தோம்னா நம்மெல்லாம் வீட்டுக்கு போனோம்னா அவங்க நம்மளை பற்றி நினைக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியை சரௌண்டிங் பண்ணுற மாதிரி, ஃபேமிலி ஆடியன்ஸை கேப்சர் பண்ணுற மாதிரியான படம் தான். கதைப்படி நல்லா எடுத்திருக்காப்புல. ஒரு ஷார்ட்டான ஸ்டோரி தான், அதை எடுத்து சொன்ன விதம் நல்லா இருந்துச்சு. அதுபோக அறம் மரக்கட்டளை பற்றி அதை ரெஃபரன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வந்துச்சு. அந்த சீனுக்காண்டி அந்த சீன்லேயே நிறைய பேர் கண் கலங்கினாங்க. அதுபோக சூர்யா சார் இந்த மாதிரி பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஏன்னா அவர் கருப்புலையும் சரி எல்லாத்துலேயும் சரி உம்முன்னே இருந்தாப்புல. அவர் சிரித்த மணிக்கு அந்த பழைய கஜினி, அதுக்கப்புறம் புதுசாக அவர் ஜில்லுன்னு ஒரு காதல், அந்த மாதிரி படங்கள்லாம் இப்போ கூட எடுத்து பண்ணலாம். ஏன்னா நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க கேரளாலையும் சரி. கேரளாலலாம் நம்மளை விட உயிர் கொடுப்பாங்க இப்போ. அப்படி சூர்யா ஃபேன்ஸ் இருக்காங்க. இன்றைக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஷோலாம் கேரளாவில் அவ்வளோ கூட்டம் இருக்கும். அதனால் நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க. சில்லுன்னு ஒரு காதல், அந்த மாதிரி லவ் ஜானர் நிறைய எடுங்க. கருப்பு படம் பார்த்தீங்க இத்தனை ஆடியன்ஸ் மறுபடியும் கம்பேக் கொடுத்தாங்க. அந்த மாதிரி கம்பேக் கொடுக்கலாம். ஆனால் இந்த ஃபேமிலி ஓகே, பட் அடுத்த படம்லாம் இந்த காதல் எல்லாம் எடுங்க. உங்களுக்கு ஏஜுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆகாதெல்லாம் இருக்கும். பட் உங்கள் ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு படம் பார்க்குறது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு தமிழ் சினிமாவில் நல்ல ஃபீல் குட் மூவி வந்திருக்கு. சூர்யா அண்ணனுக்கு அடுத்த ஒரு படமும் வந்துட்டு இருக்கு தீபாவளியில். இப்போ ஆல்ரெடி 2 படம் வந்து ஹிட் ஆயிருச்சு. ஒரு மனசு சந்தோஷமாக ஒரு ஃபுல்ஃபில் ஆகி வர்றோம். ஏன்னா தமிழ் சினிமாவில் பல நாளாக போட்டு அடி வெட்டு குத்து ரத்தம் தெரிக்கிறதுன்னு போட்டு படுத்தி நம்மளை வெளியே வர்றப்பே இன்னும் நம்ம யாரடா என்னடா பண்ணுவோன்ற மாதிரி வர வச்சாங்க. இது அப்படிலாம் இல்லை. இந்த படம் ரொம்ப சூப்பராக ஒரு மனம் திருப்தியோட வெளியே வரும்போதே ஒரு சந்தோஷமாக வர்ற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு காமெடியும் படத்தில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. டேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு வெங்கட். நாங்கள் கூட என்னமோ நினச்சி பயந்துக்கிட்டு இருந்தோம், ஐயோ தெலுங்கு படம் மாதிரி இருக்கும், ஆமாம் தெலுங்கு படம் மாதிரி இருக்குமோ அப்படிலாம் இருக்குமோன்னு. ஆனால் உண்மையாகவே சூப்பராக இருக்குது படம். கண்டிப்பாக எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். அப்புறம் வந்துட்டு ஓடிடியில் பார்த்துட்டு போட்டு ஐயோ நாங்கள் பார்க்கலையே, தேட்டரில் விட்டுட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க வேணாம். இப்போயே வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். படம் சூப்பராக வந்திருக்கு. அதே மாதிரி மமிதா ஆக்டிங் வந்து எல்லாருமே ஒன்று நினைப்பாங்க, ட்ரெய்லரை பார்த்துட்டு ஐயோ ஓவர் ஆக்டிங் பண்ணியிருப்பாங்களோன்னு. உண்மையாகவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இன்னொரு அசீனை பார்த்த மாதிரி இருக்குது, 2026 அசீன் மாதிரி. கண்டிப்பாக நீங்கள் சூர்யா ஃபேனாக மட்டும் ஆகிட்டு வெளியே வர மாட்டீங்க. படத்தை பார்த்துட்டு அமிதா ஃபேனாகவும் மாறிடுவீங்க. ஜிவியுமே சூப்பராக மியூசிக் பண்ணியிருக்காரு. ஃபேமிலியோடு வந்து கண்டிப்பாக சின்ன பையனை கூட கூப்பிட்டு வந்து பார்க்க வேண்டியது. இடையில கூட 18+ படம் பார்க்காதீங்க அப்படிலாம் நிறையா படம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லை, ஃபேமிலியோடு நீங்கள் சின்ன பையனை கூட கூட்டிகிட்டு வந்து பார்க்கலாம். அப்படி ஒரு படமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து அம்மா அப்பா இப்போ குழந்தை பிறந்து இருக்க அம்மா அப்பா வந்து பார்க்க வேண்டிய படம்.